பெரிய ராஜசபை, மக்கள் திரள் திரளாக குழுமி இருக்கிறார்கள். நானா தேசங்களைச் சேர்ந்த பண்டிதர்கள் எல்லோரும் அந்த சபையில் நிறைந்திருக்கிறார்கள். ஏன், வித்வஜன கோலாகலருடைய தாயாரும் அந்த சபையில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் இதுவரையிலும் தன்னுடைய பிள்ளைக்கு தோல்வி என்பதை ஏற்பட்டதே இல்லை. தன் பிள்ளை அவ்வளவு மேதாவியாக திகழ்கிறான். அதுவும் நாட்டில் உள்ள பண்டிதர்கள் அனைவருமே தன் பிள்ளையின் மேதாவிலாசத்திற்கு அடிமை என்றுதான் அந்த தாயார் இது காலம் பூரித்திருந்தாள் சந்தோஷத்தில். ஆனால் தற்பொழுது ஒரு சிறுவன் தன் பிள்ளையை எதிர்த்து வாதம் செய்ய வந்திருக்கிறான் என்றால் அந்த தாய் அதை பார்ப்பதற்காக அங்கு வந்திருக்கிறாள். எல்லாரும் குழுமியிருக்கிறார்கள். அரசன், அரசியார் மற்றும் உள்ளதான பண்டிதர்கள் என அத்தனை பேரும் இருக்கக்கூடிய சபையில் அனாயாசமாக பேச ஆரம்பித்தார் யாமுனாச்சாரியர். இங்கே என்ன சபதம் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது பிரதிஜை செய்யப்பட்டிருக்கிறது? சிறுவரான அந்த யாமுனாச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அதனை மறுத்து பேச வேண்டும். யார்? வித்வஜன கோலாகலன் என்னும் ஆஸ்தான பண்டிதன். அப்படியானால் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வித்வஜன கோலாகலரே, உம்முடைய தாயார் தொன் மாதா, இது சம்ஸ்கிருத சொல்லப்பட்ட வாக்கியம். உம்முடைய தாயார் தொன் மாதா ந வந்தியா. அவ்வளவுதான். இடி போன்றதொரு தாக்குதல் அங்கே நடைபெற்றது. இதன் பொருள் என்ன தெரியுமா? தொன் மாதா ந வந்தியா. ஐயா பண்டிதரே, உம்முடைய தாயார் மலடி இல்லை. கேள்வி புரிகிறதா? யாமுனாச்சாரியர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் புரிகின்றதா? தொன் மாதா, பண்டிதரே உம்முடைய தாயார், ந வந்தியா, சம்ஸ்கிருதத்தில் வந்தியா என்றால் மலடி, அதாவது பிள்ளை பேறு அற்றவள் என்பது பொருள். பிள்ளை பேறு அற்றவள். உன்னுடைய தாயார் வந்தியா ந, பிள்ளை பேறு உடையவள். வந்தியா பிள்ளை பேறு அற்றவள். ந வந்தியா, உன்னுடைய தாயாருக்கு பிள்ளை உள்ளது. வித்வஜன கோலாகலன் ஒரு தாயின் பிள்ளை தானே. தாயின் கருவறையிலிருந்து வெளியே வராமல் இப்படி ஒரு பிள்ளை வர முடியுமா? சரி, இதில் என்ன சுவாமி ஆச்சரியம்? நன்றாகத்தான் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய தாயார் பிள்ளை பேறு உடையவள். நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறார் யாமுனாச்சாரியர். அதிர்ச்சி என்ன, தாக்குதல் என்ன, என்ன இதில் பெரிய விஷயம் வந்துவிட்டது என்றால் நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். சென்ற உபன்யாசத்தில் சொன்ன வார்த்தை என்ன? அதாவது இவர் யாமுனாச்சாரியர் ஒன்றை சொன்னால் அதனை வித்வஜன கோலாகலர் மறுத்து சொல்ல வேண்டும். உன் தாயார் மலடி இல்லை என்று யாமுனாச்சாரியர் சொன்னதற்கு இல்லை இல்லை, என் தாயார் மலடிதான் என்பதை பண்டிதர் ஸ்தாபிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், வேடிக்கையா இருக்கும். ஆனால் நுட்பமான அறிவு கூர்மை இருந்தால்தான் இது போன்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பண்டிதர்கள் சொல்லக்கூடிய அந்த சல்லாபங்கள் நமக்கு புரியும். வித்வஜன கோலாகலன் என் தாயார் மலடிதான், நீ சொல்லுறது தப்பு, என் தாயார் மலடிதான் என்று அவர் சொன்னால் உலகில் அவரை விட ஒரு பைத்தியக்காரன் உண்டா? பிள்ளை பேறு அற்றவளுக்குத்தான் மலடி என்பது பெயர். எதிரே தன் தாயாருக்கு அருகே வித்வஜன கோலாகலன் அமர்ந்திருக்கிறார். யாமுனாச்சாரியர் சொன்ன வார்த்தையை மறுக்க வேண்டும். பிள்ளாய், நீ சொல்றது தவறு, என் தாயார் பிள்ளை பேறு உடையவள் இல்லை, என் தாயாருக்கு பிள்ளை பேறு கிடையாது. யார் சொல்வது? தாயின் கருவறையில் 10 மாசம் இருந்து அதிலிருந்து வெளியில் வந்து தாயை வணங்கிவிட்டு வாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு என் தாயாருக்கு பிள்ளை பேறு கிடையாது, என் தாயார் மலடிதான். யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால்தான் அது சரியாக இருக்குமா? இதுவரையிலும் அவரை பண்டித சிகாமணி என்றெல்லாம் உலகம் போற்றியது என்றால் இன்றைய தினம் ஆஹா, வித்வஜன கோலாகலர் அதிகமாக படித்து 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 அவருக்கு மூளை குழம்பி விட்டது என்றுதான் சொல்லுவார்கள். ஏன்? அவருடைய தாயாரே அவரை நிந்திப்பாள். என்னடா
உன்னை 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காகவா நான் காத்திருக்கிறேன்? சபையில் நீ நிகழ்த்தக்கூடிய விவாதத்தை பார்க்க வந்தால், ஆஹா என் தாயார் மலடிதான், இதை நானே பறைசாற்றுகிறேன் என்று ஒரு பிள்ளை சொன்னால், அப்படி ஒரு பிள்ளையை எந்த தாயாராவது பகுமானம் செய்வாளா? நடுங்கி விட்டான் வித்தஜன கோலாகலன். ஒன்றும் பேச முடியாது. இதற்கு என்ன பதில் சொல்லுவது? ஆனால் பிரதிஜைப்படியாக மறுத்து பேசியே தீர வேண்டும். யாமனாச்சாரியரோ, பண்டிதரே அவகாசம் வேண்டுமா? சற்றே தாங்கள் இளைப்பாறிக் கொள்கிறீர்களா? ஆஸ்வாசம் செய்து கொள்கிறீர்களா? முதல் கேள்விக்கே திகைத்து விட்டால் எப்படி சுவாமி? இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றனவே. இப்பொழுது தானே முதல் சுற்று ஆரம்பமாகிறது. நமக்குள்ளே வாரப்பிரதிவாதங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று இவ்வளவு பேர் ஆவல் பொங்க அமர்ந்திருக்கிறார்களே, முதல் கேள்விக்கே தாங்கள் திகைத்து விட்டீர்களே, ஒருவேளை பதில் தெரியவில்லையா? தன் மேதாவிலாசத்தினாலே அவர் சமர்த்தனம் செய்தால் கூட தர்க்கம் என்பது உண்டு. தர்க்கம் என்பது நல்ல மேதாவிலாசத்தினாலே அடுத்து 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 பரம்பரையாக ஒரு விஷயத்தை ஸ்தாபிப்பதில் வார்த்தை ஜாலங்களை வெளிப்படுத்துவது. இதுகாரும் வார்த்தை ஜாலங்களினாலே மற்றவர்களை பிரமிக்க அடித்தரான அந்த வித்வஜன கோலாகலன் இப்பொழுது வாயில் வார்த்தையின்றி தவிக்கிறான். உடம்பில் ஒருவித நடுக்கம் உண்டாகிறது, நாக்கு குழறுகின்றது. என்ன பதில் சொல்வது என்பது தெரியவில்லை. தன் பாண்டித்யத்தால் ஆம் என் தாயார் மலடிதான் என்று சொல்லிவிட்டால் அதை விட அவமானம் வேறு எதுவும் இல்லை. அதை விட வேறு அவமானம் எதுவும் இருக்க முடியாது. என்ன செய்வது, எப்படி சொல்வது, ஒன்றும் புரியவில்லை. திகைத்துக் கொண்டிருக்கிறார். சரி சுவாமி, வேண்டுமானால் நான் அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா? அடுத்த வார்த்தையை நான் சொல்லட்டுமா? சற்றே நீங்கள் ஆஸ்வாசம் படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன். இதையும் அதையும் கோர்த்து தாங்கள் பதில் சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. என்னுடன் அடுத்த கேள்வி அவ்வளவுதான். வித்வஜன கோலாகலனுக்கு வயறு கலங்கி விட்டது. இதோ இருக்கிறாரே நம்முடைய ராஜா. இந்த ராஜா தர்மாத்மா. இந்த ராஜா மிகச்சிறந்த தர்மாத்மா. நீதி நெறி வழுவாமல் இந்த அரசன் அரசாட்சி செய்து வருகின்றான். என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது பண்டிதர் இந்த வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல வேண்டும். இல்லை, இந்த ராஜா அயோக்கியன், இந்த ராஜா அக்கிரமம் செய்பவன், இவன் தர்ம வழியில் ராஜ்ய பரிபாலனம் செய்யவில்லை, இவன் ராஜ்யத்தில் மக்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள். தலை இருக்குமா? தலை பிழைக்குமா சுவாமி? ராஜா எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து, நல்ல செல்வங்களை எல்லாம் கொடுத்து, ஆஸ்தான பண்டிதன் எனும் ஒரு பெரிய பதவியை கொடுத்து தன் அருகே அமர்த்தி வைத்துக் கொண்டு இவரை எவ்வளவு உன்னதமாக கொண்டாடி வருகிறார். அப்படி அந்த ராஜாவை பார்த்து சார்வபௌமன், சக்கரவர்த்தி, தர்மாத்மா என்று எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய அரசனை யாமுனாச்சாரியர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு சொல்வதற்காக இந்த ராஜா அயோக்கியன், இந்த ராஜா அக்கிரமக்காரன், இந்த ராஜா தர்மாத்மா இல்லை அதர்மாத்மா சொல்ல வேண்டுமே. ஆக்கியாழ்வான் கையை பிசைகிறார், கண்களை துடைத்துக் கொள்கிறார், மேலும் கீழும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வரவில்லை. அடுத்தது ஒரு வார்த்தை யாமுனாச்சாரியர் வாயிலிருந்து வந்த பொழுது ஆக்கியாழ்வானுக்கு இதயமே நொறுங்கிவிட்டது. அவர் இதயமே பிளந்து விட்டது. முதலில் தன் தாயாரை மலடி என்று சொல்ல வேண்டும். அடுத்தது அதற்கு அடுத்த பதிலாக இந்த ராஜா அயோக்கியன் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை இதற்கெல்லாம் கூட பதில் சமாதானம் சொல்லிவிடலாம். ஆனால் யாமுனாச்சாரியர் சொன்ன மூணாவது வார்த்தை இருக்கிறதே, ஆக்கியாழ்வானுக்கு உயிர் அவருடைய உடலை விட்டு வெளியேறிவிட்டது எனலாம். என்ன தெரியுமா சொன்னார் யாமுனாச்சாரியர்? அங்கே இருக்கக்கூடிய ராஜா அருகில் ராணி அமர்ந்திருக்கிறாள். தேவியார், அரசனுடைய மனைவி,
மகா உத்தமி, கல்வி கேள்விகளில் சிறந்தவள், பேரழகி, நல்ல நடத்தை உடையவள், அரசனுக்கு எல்லா விதத்திலும் தர்மபத்னியாக திகழ்பவள். அந்த அரச பத்னியை கை காண்பித்த யாமுனாச்சாரியர் சொன்னார், இதோ இருக்கிறாளே ராஜபத்னி, அவள் மிகச்சிறந்த பதிவிரதை. எங்கே? வித்வஜன கோலாகலரே, இந்த ராணி பதிவிரதை இல்லை என்பதை ஸ்தாபியுங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, இந்த கேள்விக்கு பதில் புரிகிறதா? இவளை காண்பித்து இவள் மிகச்சிறந்த பதிவிரதை யாமுனாச்சாரியர் சொல்லியாகிவிட்டது. அடுத்தது ஆக்கியாழ்வான் வித்வஜன கோலாகலர் பதில் சொல்ல வேண்டும். இல்லை இல்லை, இந்த ராணி பதிவிரதை இல்லை. அரசன் மட்டுமில்லாமல் பலரிடத்தில் இந்த ராணிக்கு தொடர்பு உண்டு என்பதை ஸ்தாபிக்க வேண்டும். என்ன ஆகும் அவனுடைய நிலைமை? முதலில் தன் தாயாரை மலடி என்று சொல்ல வேண்டும். என் தாயார் மலடி, என் தாயார் மலடி. அடேங்கப்பா, எப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனம், எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம். அரசன் சார்வபௌமன் இல்லை, இந்த அரசன் அயோக்கியன். மூன்றாவது, ராணி நடத்தை சரியில்லாதவள். சபையே ஸ்தம்பித்து விட்டது. ஒருத்தராலையும் ஒன்றும் பேச முடியவில்லை. இது என்ன விபரீதம்? சிறுபிள்ளைத்தனமான கேள்வியாக இருக்கிறது. இல்லை இல்லை, இந்த பிள்ளை ஏதோ சூக்ஷ்மமான விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு தான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் என்று ஒரு சாரார் அவருக்கு பரிந்து பேசுகிறார்கள், ஒரு சாரார் சிறு பிள்ளை என்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஆக்கியாழ்வானுடைய பாடு திண்டாட்டம்தான். கீழே பார்க்கிறார், மேலே பார்க்கிறார். அவருக்கு உதட அசைகிறது. உள்ளத்தில் 1000 உணர்ச்சி குவியல்கள், உடம்பில் ஒரு நடுக்கம் உண்டாகியிருக்கிறது. அப்படியே வியர்வை யாராக பெருகிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி மூடி திறக்கிறார். அரசனை பார்க்கிறார். அரசன், அரசி அத்தனை பேரும் ஒரே கண் வைத்த கண் வாங்காமல் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது? பண்டிதர் பதில் சொல்லி விடுவாரா அல்லது பண்டிதர் தோற்று விடுவாரா? ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கிறது. பண்டிதனுக்கு பதில் தெரியவில்லை என்றால் கூட யார் இந்த கேள்விகளை உபயோகித்தாரோ, கேள்விகளை பிரயோகித்தாரோ, அவர் பதில் சொல்லியாக வேண்டுமே. எனக்கு கேட்கத்தான் தெரியும் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லையே. சபையே நிசப்தமாக இருக்கிறது. ஒரு குண்டூசி போட்டால் கூட அந்த சப்தம் ஏற்படும். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வித்வஜன கோலாகலன் தலை கவிழ்ந்தார். யாமுனாச்சாரியர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாரா அல்லது வித்வஜன கோலாகலன் வெற்றி பெற்றாரா? பார்க்கலாமே. தொடர்ந்து ஓர் அறிவிப்பு.